நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வெல்கம் டு சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். பவர்ட் பை கார்டியா லைஃப் பெர்ஃபெக்ட் கேர். ஒரு புத்தம் புதிய ஆண்டு. இன்னைக்கு வரப்போற கப்பல் கூட கம்ப்ளீட் புத்துணர்ச்சி கூட வரப்போறாங்க. உங்கள் மனதை தொடர்கள் மூலமாகவும் திரைப்படங்கள் மூலமாகவும் கவர்ந்த சியாமந்தா. A young and nice, pretty bride. Thank you. Very, very nice. So, very recently married, Ilya? Not really, 2 years. 2 years? Okay, Yeah. that's not very recent. Just celebrated second anniversary. Very, very nice. Okay. Yeah. So, எப்படி இருக்கு இந்த ஃபீலிங் 2 ஆண்டுகள் திருமணம்? Lot of changes. கல்யாணம் பண்ணதுக்கும் அதுக்கப்புறம் 2 years, it's been quite a interesting journey ன்னு இல்லையா? சொல்லணும். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸா? அப்படின்னு இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் யா ஆஃப் கோர்ஸ், அதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லவே இல்ல எனக்கு. என்ன கூப்பிட்டுன்னு வந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சு அது ரெஸ்பான்சிபிலிட்டி கூட புடிச்சு தள்ளி விட்டாங்க. எந்த வயசுல திருமணம் ஆச்சு உங்களுக்கு? I was 22 when I got married. 22. Really early. பாத்தீங்களா? 21 வயசு 22 வயசுல கல்யாணம் பண்றதுலாம் ரியலி ஏர்லின்னு சொல்ற காலகட்டம். இந்த காலகட்டத்துல வந்து பெண்கள் எல்லாம் 27 28ல தான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? I maybe think about it அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. But I completely agree with you that the right age to be married is 21 to 24. Correct. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்றாங்களே, ரொம்ப ஜாலியா ஊர் சுத்திட்டு கேட்பாரே கிடையாது. அந்த மாதிரி சிங்கிள் சைல்டு வேற, சோ கேட்கவே வேண்டாம். Right. அப்படி இருக்கறச்சு 22 இயர்ஸ்ல கல்யாணமா அப்படின்னு I was like really scared. Okay. Because என்ன நினைச்சு எனக்கு பயம் கிடையாது. கல்யாணம் பண்ணிக்க போறவரை நினைச்சு So sad. ரொம்ப பயந்தேன். But then yeah, after I got to know him, I was like, doesn't seem so bad. ஸ்கேரியா இல்ல மேரேஜ் அப்படின்ற Yeah. கான்செப்ட். ஏன்னா இந்த காலகட்டத்துல பெண்களுக்கு வந்து திருமணம் அப்படின்ற கான்செப்டே ஒரு பயம் கொடுக்குற ஒரு கான்செப்ட் இல்லையா? கண்டிப்பா. நீங்க நர்வஸா இருந்தீங்களா அந்த டைம்ல? இல்ல, நான் நர்வஸா இல்ல. More than that, I didn't know how to handle it. Okay. Because I thought I was just not ready for marriage. So tell us, திருமணம் அப்படின்ற ஒரு பேச்சு வீட்ல எப்ப ஆரம்பிச்சது? When I was I completed 21 and 22 லயே வீட்ல இருந்து pressure ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. Okay. You should get married அப்படினு. So இதுக்கு முன்னாடி I had like a couple of them I saw and all of that. And they were all hell bent on, நீங்க வந்து என்ன கல்யாணம் பண்ணிட்டா நீங்க வந்து மீடியால எல்லாம் இருக்க கூடாது, எல்லாத்தையும் விட்டுடணும் அப்படின்ட்டு. எங்க அம்மா வந்து she got very hyper. So எனக்கு என்ன பண்றதுனே I was like totally confused. சரி நம்ம மீடியா விட்டுடலாம். When my mother feels, when she's so, after all I'm her little girl. Yeah, little girl, and she always dreamt about my marriage. அப்படிலாம் இருக்கறச்சு என்ன பண்ணலாம், சரி மீடியா விட்டுடலாம், சரி இவ்ளோ சொல்றாங்க விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப I was shooting in வேலூர். ஓகே. ஒரு படத்துக்காக மை அப்படின்ற ஒரு படத்துக்காக ஷூட்டிங். சோ அப்ப நானும் அந்த ஹீரோயினும் we got really close. ஸ்வேதா பாசு பிரசாத்னு we got really close. அப்பதான் அந்த ஷூட்டிங் போறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி தான் என்ன கம்பல் பண்ணி மேட்ரிமோனியல்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க என்னோட பேரை. இந்த போட்டோ போட்டு ஆமா, வயசு இதான், இந்த பொண்ணு இதான் பண்ணுது, இவ்வளவு படிக்குது. எக்ஸாக்ட்லி. மேட்ரிமோனியல்ல போட்ட உடனே அந்த மேட்ரிமோனியல் ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, மீடியால இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹைலைட்லாம் பண்ணி அதை வந்து அவங்கள ஒரு பப்ளிசிட்டி கோஷன்ட் மாதிரி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட போட்டோவை. சரி அவ்வளவுதான், இது வந்து நம்ம மாட்டினதுதான், இந்த ஆடு சிக்கிடுச்சு, தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி. தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொன்னதுக்கெல்லாம் நான் மீடியா ஒண்ணுமா விடுறேன், இது பண்ணணுமா அது பண்ணேன், எல்லாமே நான் சொன்னேன். And then there came this day where I had to meet the guy. Okay. It's like tension எல்லாம் நான் சொல்ல மாட்டேன், because I was like I have a couple of friends. I was like அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பொண்ணெல்லாம் ஏதோ பார்க்க வராங்க, எப்படியும் நான் நோ தான் சொல்ல போறேன் அப்படின்னா. இது வந்து ஒரு 2 hours முன்னாடி நடந்த கான்வர்சேஷன். ஓகே. So my husband that time, the guy who I hadn't met yet,
he came வேலூர் வந்தாங்க அவங்க they were on their way to Okay, வேலூர் வராரு. அவர் எப்படி வராருன்றது ஃபர்ஸ்ட் அவர் இங்கே இன்வைட் பண்ணிடலாம். அவரும் இருந்தா நல்லா இருக்கும். His name is Adit. Yeah, his name is Adit. All right. Adit நீங்க 2 வருஷமா செல்லமா எப்படி கூப்பிடுவீங்க? Dittu. தித்து. ஓகே, நீங்களே உங்களுடைய தித்துவ கூப்பிடலாம். Dittu, please come. Welcome to the show, Adit. Thank you. Nice நான் to be வந்து here. அவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே must be newly married or 2 weeks, 3 weeks, maybe 6 months அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். But We just recently concluded our second anniversary. second Yeah, we anniversary, celebrated but our second it's anniversary. nice. ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு பிறகு கூட the charm is still there in the marriage na it is very Thank you, interesting. thank you, thank you very much. முதல் anniversary-க்கு லீவ் போட்டு ஆனிவர்சரிக்கு அப்புறம் வரலாம். ஃபர்ஸ்ட் நீங்க மீட் பண்ணிட்டீங்க. மாப்பிள்ளை வந்துட்டாரு இப்போ. Yeah, okay. சோ அவர் வேலூர் வந்துகிட்டு இருக்காரு. வேலூர் வந்துட்டு இருக்காரு. Okay. நான் வந்து I had to deck up இல்ல நான் வந்து புடவை எல்லாம் கட்டிக்க மாட்டேன் சான்ஸே இல்ல அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு நல்ல ஸ்லீவ்லெஸ் சல்வார் எப்படி எல்லாம் நம்ம வந்து எப்படிலாம் நம்மள பார்த்தோன்னே ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படி ரெடி ஆகணும்னு. அப்படி ரெடி ஆகணும். எங்க அம்மாவா கத்துறாங்க பொண்ணு பார்க்க வராங்க ஸ்லீவ்லெஸ் சல்வார் இப்படிதான் இருப்பேன் இஷ்டம் தான் கல்யாணம் பண்ணிட்டோம் இல்லாட்டி போட்டோம். Okay. ஸ்லீவ்லெஸ் சல்வார்ல போட்டு ரெடி ஆயிட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்தாச்சு நான். we met at a restaurant. ஒரு ரெஸ்டாரண்ட்ல அங்க போனா டைம் ஆவுது வரவே இல்ல. அச்சச்சோ. சரி ஜெனரலா மாப்பிள்ளைங்க எல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ஓடி போவாங்கன்னு பார்த்தா இவர் வரவே இல்ல. நானா எனக்கு ஃபோன் பண்ண உங்களுக்கு ஃபோன் பண்ணு நான் என்னால வெயிட் பண்ண முடியாது ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க தோ ஆன் த வேன்னு கடைசியா வராங்க 10 o'clock. Actually என்னன்னா நாம கிளம்பறதுக்கு I think there was something that transpired the previous evening, so we were late leaving Bangalore. பெங்களூர் விட்டு கிளம்புறோம் அந்த மாதிரி ஒரு பேய் மழை நான் பார்த்ததே இல்லை. மேங்களூர்ல நான் வளர்ந்தவன். ஸோ ஐ saw Mangalore like rains on the way to வேலூர். So automatically இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் it was not out of design that we landed up late. It was இயற்கையால எப்படினாலுங்க ஒரு பொண்ணு பார்க்க வர நேரத்துல நீங்க லேட்டா வந்தீங்கன்னா பொண்ணு மனசுல எவ்வளவு குழப்பம் இருக்கும். ஒருவேளை அவர் மனசுல வேற யாரோ இருக்காங்களோ அப்படிலாம் யோசிச்சிருப்பீங்களா? இல்ல எனக்கு பார்க்கவே இல்லையே why does it matter. ஓகே சோ நீங்க வந்து லேட் அவ்வளவுதான் இதெல்லாம் ஆகறவள கிளம்பி போக சொல்ல அவங்கள அப்படினா then this thing kind of both the families met and then they said அவங்க ரெண்டு பேரும் தனியா பேசட்டும். actually அந்த வந்து எல்லாம் பிளசன்ட்ரிஸ் முடிஞ்ச அப்புறம் ஒரு awkward pause மாதிரி இருக்கும்ல. அப்பதான் எங்க அப்பா எழுந்து எங்க மாமனார்ட்ட ஜெஸ்டர் பண்ணாரு shall we leave them alone, so everybody followed suit and it was down to us. சூப்பர். அப்ப நீங்க உங்க ரெண்டு பேருக்கு பேசறதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு? not too much time actually. Yeah. I think I broke the ice by saying you look much better in person than you do in your photographs. பாத்தீங்களா டேமேஜ் பண்ணிட்டாரு உங்களை. சரி அவ்வளவுதான் இவரு குவிட் பண்ணுன்னு சொல்ல போறாரு போல இருக்கு. இதெல்லாம் ஹிண்ட் போல இருக்கு அப்படி நினைச்சிட்டீங்க. ஓகே தேங்க்ஸ் அப்படினு இவரை பார்க்கணும்னு முடிவு ஆயி போச்சு. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ ரிஜெக்ட் பண்றோமோ இல்லையோ நீங்க போய் இந்த மாப்பிளைய பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டீங்க. இந்த மாப்பிளைய பார்க்கும்போது இன்ஃபேக்ட் பொதுவா மாப்பிளை பார்க்க போகும்போது நான் கட்டிக்க போறவர் இப்படிலாம் குவாலிட்டிஸ் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. என்னெல்லாம் குவாலிட்டிஸ் அதெல்லாம்? ஃபர்ஸ்ட் சொல்லணும்னா நானா இருக்கணும். he should allow me to be who I am. ஓகே. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஆசையை வந்து யாருமே தடுக்க கூடாது. மீடியான்ற ஆசை யாருமே தடுக்க கூடாதுன்னு உள் மனசு. சோ ஃபர்ஸ்ட் அப்படி பேச்சு வரச்சே he said you can do நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் எனக்கு அத பத்தி எந்த பிரச்சனையுமே இல்ல. நான் வந்து தடங்கலா நிக்க மாட்டேன். how sweet. very nice. I will support whatever you do. Okay. நீ படம் எடுக்கறேன்னா நான் ப்ரொடியூஸ் பண்ணி தரமான்றாரு. ஆமாமா. ஓகே ரைட். ஓகே. சோ ஒரு குவாலிட்டி நீங்க எதிர்பார்த்தது வந்து நீங்களாவே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க. ஓகே. சோ ஃபைனலி you went and saw the boy. ரெண்டு பேரும் பேசுனீங்க. you had a reasonably good chat. நல்ல ஒரு அளவுக்கு ஓகே wavelength மேட்ச் ஆச்சு அப்படி நினைச்சீங்க. ஸோ அது கிளம்புறதுக்கு முன்னாடி ஜென்ரலி இந்த அரேஞ்ச் மேரேஜ்ல என்ன சிச்சுவேஷன்னா பொண்ணு பையனும் பார்த்துட்டு they'll talk for a bit. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க and then there'll be that uncomfortable call, right? One of the parents will call up and say நமக்கு பொண்ணு பிடிக்கல or ஜாதகம் பொறுக்கல something like that. So I didn't want any of that. அந்த மாதிரி I didn't want such a situation to play itself out. So அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி நான் கேட்டேன் I'm a very straightforward guy. If you don't like me or if you want to take this forward என்கிட்டயே சொல்லிடுங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு uncomfortable கால் போய் அதுக்கப்புறமா and then if we have to take this forward let me know now. So அவங்க வந்து yes let's take it forward ன்னு அப்படி ஒரு விஷயம் சொல்லிட்டு அப்பவே சொல்லிட்டீங்க. இதுல என்ன ஹைலைட்னா 2 மணி நேரம் முன்னாடி இருந்தவ கல்யாணம்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு இருந்த பொண்ணு let's take this forward அடுத்த படி இதுக்கு என்ன எடுக்கணுமோ நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. yes
ஆனா ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எங்களுக்கு ரொம்ப பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா 2014 முதல் எபிசோட் வந்து ஸ்டார் விஜய்ல கிடையாது, ஸ்டார் வேர்ல்ட்லயே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஏன்னா Very ஃபுல்லா nice, இங்கிலீஷ்ல very தான் பேசுறீங்க நீங்க. தயவு செய்து தமிழ்ல பேசுங்கப்பா. ஓகே, அது ஃபைன், சோ நோ ப்ராப்ளம். இப்போ நீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிருக்கீங்க. ரைட். இவரை மீட் பண்ணதுக்கு அப்புறம் உடனே ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கால் பண்ணி இந்த மாதிரி மீட் பண்ணப்பா ஐ திங்க் ஐ லைக் ஹிம் அப்படின்ற ஒரு வார்த்தையாவது எந்த ஃப்ரெண்ட் கிட்ட இல்ல சொன்னீங்க? நான் சொல்லல. ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு அன்னைக்கு நைட். ஸோ அடுத்த நாள் காலையில ஷூட்டிங் போனோம் அண்ட் ஆல் ஆஃப் தட். அது வேற இருந்தது. ஒரு லஞ்ச் டைம்க்கா கால் பண்ணி அண்ட் எவ்ரிபடி ரொம்ப ஈகரா இருந்தாங்க. என்னாச்சு அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. எப்படியோ இது இந்த பொண்ணு ரோதா பேராது மாதிரி அப்படின்னு. அப்போ ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 1.5 years ஆயிடுச்சு அவளுக்கு ஆல்ரெடி. ஸோ அவங்களும் வந்து பண்ணிக்கோ சும்மா எல்லாம் ஜாலி தான், எல்லாருமா சேர்ந்து அவுட்டிங் போலாம், இதுதான் பேச்சு. ஏய் காய்கறி வாங்க போறோம், Yes, கல்யாணம் பண்றத yes, பத்தி yes, பேசிட்டு yes. இருக்கோம். இப்ப கூட அங்கிருந்து வந்து ஃபுல்லா ஷூட் முடிச்சுட்டு வந்துட்டோம். நாங்க வந்து அப்புறமா நம்ம பார்ட்டி பண்ணிக்கலாம் அப்படிதான் சொல்லிட்டு வந்திருக்கோம் நாங்க. ஓகே, அதனால அப்படி இருக்காச்சு ஸ்ரீதேவி ஐ திங்க் செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நானு. அவங்க உடனே மயக்கடிச்சு விழுந்துட்டாங்களா? வந்து அவ பேச்சே இல்ல. அவ என்னது, ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கான்வர்சேஷன் நடந்ததுன்னு எங்களுக்கு தான் தெரியும். அவ்வளோ ஒருத்தி பேசிட்டு திடீர்னு வந்து அடுத்த நாள் ஓகேன்னு சொன்னா அம்மா it must be a ஏன்னா big ஒரு surprise. புடவை எடுக்கிறதுக்கே 4 கடை தேடி அலையிறவர் நானு. ஏன் இது நல்லா இல்ல இந்த புடவை, இது இட்ஸ் எக்ஸாக்ட்லி தி சேம் அது கேஸ். உங்களுக்கு நான் கண்டிப்பா கை கொடுத்தாகணும் இந்த நேரத்துல. ஏன்னா ஒரு புடவை எடுக்கிறதுக்கே 4 நாள் 4 கடையில ஏறுறாங்கன்னா அந்த குணம் இன்னும் விட்டு போல. அது எப்படிதான் இந்த டிசிஷன் இவ்வளவு வேகமா எடுத்துட்டாங்கன்னு இன்னக்கே ஒரு மிஸ்டரியா இருக்கு. சோ அந்த ஒரு டிசிஷன் மட்டும் தான் அவங்க எஸ், லைக் ஆன் தி ஸ்பாட் எடுத்தாங்க. ஆன் தி ஸ்பாட் எதுவுமே யாருமே கன்சல்ட் பண்ணாம நான் மாத்திரம் எடுத்த டெசிஷன் அது ஒண்ணுதான். எப்போ சொன்னீங்க உங்க வீட்ல? உடனே அன்னைக்கு நைட்டு நான் என்ன நினைக்கிறேன் நீ அப்படின்னு எங்க அம்மாட்ட. எனக்கு தெரியாது நீ என்ன நினைக்கிற அப்படின்னாங்க. நீ என்ன டிசைட் பண்றியோ அதுதான் அப்படின்ட்டாங்க. லைக் ஐ திங்க் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இன்னொரு 2 வாட்டி மீட் பண்ணா ஐ வில் நோ அப்படினாங்க. அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்புறம் did you guys meet again? யா வர வழி திருப்பி சென்னையில இருந்து வர வழி சென்னையில இருந்து எதுக்கு எடுத்தாலும் வேலூர் ஜெயில போய் உட்காந்துக்கிறது. கேளுங்க என்ன பண்ணாருன்ட்டு. வந்தாரு, வந்த உடனே ஏதோ டப்பா எல்லாம் பிரிக்கிறாரு. எனக்கா இவர் என்ன பண்றாரு, டப்பா எல்லாம் பிரிக்கிறாரு. டப்பா பிரிச்சா வேற என்ன வரும்? அது பாம்பு. பார்த்தா அப்பதான் மீட் பண்ணிட்டு போயிருக்காரு. இன்னும் ஃபோன் நம்பர் இல்ல, Facebookல ஆட் பண்ணிட்டாரு. இந்த Facebookன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் Facebookல ஆட் பண்ணிட்டு ஒரு டப்பாவை பிரிச்சு திஸ் இஸ் ஃபார் யூன்னு கையில போட்டாரு. என்னது? ஒரு பிரேஸ்லெட். பிரேஸ்லெட். நைஸ் குட் எக்ஸ்பென்சிவ் பிரேஸ்லெட். ஓகே ரைட். அது எதுக்குன்னா இவங்களுக்கு தெரியாது. நமக்கு தேவை அதானே ஜி. பிரேஸ்லெட் எக்ஸ்பென்சிவா? அதான் தேவை. ஆனா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. இட்ஸ் நாட் லைக் ஓகே உன்னை பார்த்துட்டு போனா நெக்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கறச்ச டெஃபினட்டா கிஃப்டோட தான் வரணும். ஓ இங்க அப்படி இல்லையா? 24 இல்ல, hours அடுத்த என்ன பாக்கும்போது எனக்கு பிரேஸ்லெட் போட்டுக்கலாம்னு நினைச்சேன். சரி ஓகே. ஸோ என்ன ஆச்சுன்னா வேலூர்லேருந்து இவங்களுக்கு தெரியாது. அடுத்த நாள் எனக்கு யூஎஸ் எம்பசியில் இன்டர்வியூ இருந்தது. ஆக்சுவலி செட்டப் அன் ஆஃபீஸ் இந்த யூஎஸ். அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருந்தது. ஸோ நான் என்னோட வீசா இன்டர்வியூக்கு போகிறேன். சத்தியமாக சொல்கிறேன், நிறைய பேர் பயமுறுத்தி இருந்தாங்க. இந்த கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வி கேட்பாங்க, இந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போ, அதை எடுத்துன்னு போ. எனக்கு 2 கேள்வி கேட்டாங்க. வாட் இஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் விசிட், ஹவ் லாங் யூ கோயிங் டு ஸ்டே தேர். அவ்வளவுதான். அதுக்கப்புறமா ஓகே யுவர் வீசா வில் கம் டு யூ இன் 2 weeks. இல்லை அடப்பாவி நாட் பேட் யார், லுக் அட் ஹவு அமேசிங் திஸ் கேர்ள் இஸ். நான் போய் பார்த்த ஒரு 24 ஹவர்ஸ்ல 24 ஹவர்ஸ்ல எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் இனிமே இவ்வளவு சொல்ல மாட்டாரு. அப்படியே 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு 24 ஹவர்ஸ்ல எனக்கு நான் யூஎஸ் வீசாவோட திரும்பி வந்துட்டு இருக்கேன். அப்போ டெஃபினட்டா the girl who proved to be my lucky charm. அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன பெருசா ஏதாவது எடுத்துன்னு வர்றது என்னோட கடமை இல்லையா? வெரி குட். So definitely அதான் நீங்க பண்ணிருக்கிறது என்னன்னா நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு ஃபேவரா வேலை செய்யறதுனால நட்சத்திரங்கள் தாங்கி கொடுக்குற மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பிரேஸ்லெட் போட்டுருக்கீங்க. வித் நட்சத்திரம். வித் நட்சத்திரம். அடடடடடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் 2 பேர் வீட்லயும் பேசியாச்சு. சோ அடுத்தது வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் கிராஜுவல் ஸ்ட்ரெயிட் மேரேஜ்ங்களா? நான் யூஎஸ் கிளம்பி போயிட்டேன். யூஎஸ் கிளம்பி போயிட்டாரு அவரு. எக்ஸாக்ட்லி 3 days after going back to Bangalore நான் கிளம்பி போயாச்சு. யூஎஸ்க்கு போயிட்டீங்க. ஆமா. அந்த யூஎஸ்க்கு போகும்போது நியூயார்க் நகரம் காஃபி குடிச்சினே ஃபீல் பண்ணி நடந்தது. அது வந்து நியூயார்க்ங்கிறது was my last stop of that visit. ஆனா டெஃபினட்டா அப்போ ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் இந்த பாட்டு பாடணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, நான் பாடவான்னு கேட்டேன். like no no please பாடாதீங்க, நான் கேட்டுக்கிறேன். அந்த ஃபீலிங் எனக்கு புரிஞ்சிருச்சுட்டாங்க. Alright, so did you start missing him? ரொம்ப மிஸ் பண்ணீங்களா அவரை அந்த டைம்ல? Yeah, I did miss him. Of course she did. Yeah, I did miss him, but ஃபோன்ல வந்துச்சுங்களா ரெகுலரா? yeah, அதெல்லாம் மெயில்ஸ், ஃபேஸ்புக், சாட், mails, yeah. ஆக்சுவலி இப்போ அதெல்லாம் படிச்சால இந்த மாதிரிலாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கே எதுத்தோ எனக்கு இப்போ இப்பெல்லாம் பண்றியாமா இது
நான் கிளம்புறேன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அது வரேன் வந்து ஒரு பழைய பழமொழி இருக்குல்ல, there is a difference between tourism and immigration. So இந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. டூரிசமும் இமிகிரேஷன் அப்பப்போ அந்த ஃபேஸ்புக் மெசேஜ்லாம் எடுத்து காமிப்பேன்ப்பா, நீ தான் அனுப்பிச்சிருக்க ரிஃப்ரெஷ் பண்ணிக்கணும்ல மெமரி. ஆமா இப்போ இந்த மாதிரி ஏதாவது அனுப்பேன் ப்ளீஸ். ஆமா அமிச்சேன், அது அப்போ இது இப்போ. எஸ். சோ நைஸ். யூஎஸ் வந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் திருமணம் ஆச்சுங்களா இல்ல என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு என்கேஜ்மெண்ட் you had an engagement. என்கேஜ்மென்ட்க்கும் வெட்டிங்க்குமே we had 6 months நடுவுல. நைஸ். சோ என்கேஜ்மெண்ட் எப்படிப்பட்டது? it was a small home ceremonyங்களா? Yeah, mostly family and friends. Yeah, Mostly family and friends. celebrities னா யாருமே engagement இல்ல. நரேஷ் ஐயர் showed up, right? Few of them very good Very close friends Naresh and Devan, the singers matrum they had come. ஓகே. ஸோ மற்றபடி வேற யாருக்குமே தெரியாது என்கேஜ்மெண்ட்லாம் நடக்குது. நான் பார்த்ததே எதுவும் பிகாஸ் எனக்கு வந்து ஏதாவது ஒன்று நடக்கணும் which is close to my heartனா நான் வெளியில சொல்ல மாட்டேன். நடந்ததுக்கு அப்புறம் சொல்ல எங்க அது நடக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம். ஓகே. ஸோ ஃபேஸ்புக்ல ஃபோட்டோ போச்சு ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அது நீங்க போட்டீங்களா அவர் போட்டாரா? நான் தான் போட்டேன். நீங்களே போட்டீங்க. how sweet. இவங்க இதுக்கு பிறகு you took to the engagement எந்த ஃபார்மாலிட்டில ஃபாலோ பண்ணீங்க? ரெண்டு பேருமே அரேஞ்ச் Same community. So ஓகே. சோ ட்ரெடிஷனல் ஒரு engagement. நீங்க சொன்ன மாதிரி நரேஷ் ஐயர் and தேவன் வந்திருந்தாங்க. வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும் இது. அதான் ஃபேஸ்புக்ல ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ போச்சு. போனோடனே என்ன ஷூட்டிங்கா புது ஷூட்டிங்கான்ட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. actually made me feel good. எந்த மூஞ்சியும் டிவி அளவுக்கு ஏதோ ஷூட்டிங் நினைச்சாங்க. பட் அது ஷூட்டிங் இல்ல நிஜ வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டீங்க. சோ என்கேஜ்மெண்ட் ஆச்சு. தேவன் நரேஷ் ஐயர் அதுக்கு வந்திருந்தாங்க. அதற்கு பிறகு ஒரு 6 மாசம் பிஃபோர் த திருமணம். கரெக்ட். இந்த டைம்ல வீட்டுக்கு தெரியாம நிறைய ஊர் சுத்தினீங்களாமே ஒண்ணா? அது இந்த கால பசங்க பண்றது சகஜமா பண்ணதுதான் வீடு. அப்போ இந்த கால பசங்க சொல்லிட்டு தானே சுத்துறாங்க. நீங்க ஏன் சொல்லல? இல்ல ஏன் சொல்லலனா it will be more like என்ன சொன்னாவ I mean both the families எங்க அப்பா எங்க பேரண்ட்ஸ் தெரியணும்னு ஆசைப்படுவாங்க. We respect our privacy, so we don't want to. தெரிஞ்சு எங்கெல்லாம் போயிருந்தீங்க? தெரியாம எங்கெல்லாம் போனீங்க? தெரிஞ்சு எங்க போனோம்? தெரிஞ்சு கோயில் குளம் தாங்க சுத்தி இருக்கோம் நிறைய. தெரிஞ்சு கோயில் குளம் கோயில் சுத்தினீங்களா? இல்ல நிறைய மால் தானே சுத்தி இருக்கோம். எந்த கோயில்? அதுதாங்க பெண்களுக்கு கோயில். மால் தானே பெண்களுக்கு கோயில். கரெக்ட்டா நீங்க சொல்றீங்க. பட் சியாமந்தாவை மீட் பண்றதுக்கு முன்னாடி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்களா? அது இந்த ஷோல வந்து டெஃபினட்டா சொல்லி தான் ஆகணுமா? இல்ல ஜெனரலா கேக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் வா கேர்ள்ஸ் தான் கேக்குறேன். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கேக்கல நானு. Hey, I've had plenty of friendly girls around me. ன்னு வெச்சுக்கோங்களேன். திருமணம் அப்படின்ற அந்த அழகான பந்தம் ஏற்படும் போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது? ஃபார்மாலிட்டிஸ், அந்த மாப்பிள்ளை வீட்டு பக்கத்துல இருந்து உங்களுக்கு புடவை கொடுக்கறது, நீங்க சீர் செய்யறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் ட்ரெடிஷனல் விஷயங்கள் என்னெல்லாம் நடந்தது? எங்களுது வந்து பக்கா டாம்ராம் வெட்டிங். ஓகே. அதுவும் இவங்க சைடுல they are like extremely religious. My father is very particular. Traditional. எல்லா ரிச்சுவல்ஸ் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணனும். அதுக்கு ஈவினிங் வந்து ரிசெப்ஷன். ஓகே. ரிசெப்ஷனோட வீடியோஸை பார்க்கலாம். யாரெல்லாம் வந்திருந்தாங்க, என்னெல்லாம் விஷஸ் கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ராதா ரவி சார். ராதா ரவி சார் வந்திருந்தாரு. அந்த டைம்ல ராதா ரவி சார் கூட ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்களா? அப்பதான் செல்லமே. Okay. He was my father. ரைட். அப்புறம் புஷ்பா கந்தசாமி வந்திருந்தாங்க. ஓகே. கே பாலச்சந்தர் சார் அவரோட டாட்டர். அவங்க தான் ஃபர்ஸ்ட் கெஸ்ட் இன்ஃபேக்ட். ஓகே. அப்புறம் வைஜி மகேந்திரன் சார் வந்திருந்தாரு. ரிஷி டீலா நோடிலா ரிஷி வந்திருந்தாரு. ஷில்பா இப்போ ஜோடில பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட். கிகி கிகி? யா கிகி அக்கா. கிகியோட சிஸ்டரும் வந்திருந்தாங்க இன்ஃபேக்ட் மஹா. ஓகே. அப்புறம் என்டையர் சிங்கர் கும்பல் நரேஷ், ஹரி, ஆலாப் எல்லாருமே வந்திருந்தாங்க. சோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா யங்ஸ்டர் கேங். யா இல்லீங்களா? சிங்கர் கும்பலுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? பாடுவீங்களா? இல்ல பாட்டுக்கு எனக்கு சுத்தமா சம்பந்தம் இல்ல. இல்ல பார்த்தாலே தெரியுது, அதனால தான் கேக்குறேன். இல்ல எப்படி அவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காருல்ல? அவர் வந்து என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். ஓகே. சோ அவர் மூலமா என்டையர் கேங் வந்து தெரியும். ஃபுல் யங்ஸ்டர் கேங். நீங்க சமத்தா மேடையில நின்னு அப்படியே குட் கேர்லா பிஹேவ் பண்றீங்களா? எப்படி ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல உங்களுக்கு? ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது வந்து 3-4 இயர்ஸ் ஆஃப் சாலிட் பிராக்டிஸ்னால அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்மைலிங் வந்து தாலி கட்டுறது கூட எனக்கு வந்து ஏதோ நல்ல ஒரு
வெட்டிங் செட்ல உட்கார்ந்து இந்த மாதிரி ஒரு ஃபீலிங். வெட்டிங் ஷூட்டிங் பண்ற மாதிரி தான் நான் ரெடியா இருந்தேன். மேக்கப் இது அதுல தான் நான் ரொம்ப கான்சென்ட்ரேஷன் எனக்கு. உனக்கு நிஜமாவே கல்யாணம் ஆகும்போது கொஞ்சம் சீரியஸ் லைக் இது கண்மை கொஞ்சம் இது கரெக்டா இருக்கா, ஏன்னா எல்லாம் கரெக்டா இருக்கணும் அப்படின்ட்டு. வெரி குட். அதான் ஒரு ஃபுல் ட்ரீமி வேர்ல்ட். இப்போ நீங்க சொன்னது வந்து சிங்கர் கும்பல் எக்கச்சக்கமா வந்திருக்காங்க. எல்லாருமே தேவன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாங்க. உங்களுக்காக பாட்டு பாடினதுலாம் அங்க நடந்ததா? இல்ல ரொம்ப லேட்டா வந்துட்டாங்க அன்னைக்கு அவங்க. சோ அதனால வாஸ்ட் பிஹேவ் தட் மாத்திரம் மிஸ்ஸிங். ஏன்னா அந்த டைம்ல he was in Canada. ஓகே. சோ பாத்தீங்களா, தேவன் மூலமா வந்த நண்பர்கள் எல்லாருமே வந்துட்டாங்க, பட் தேவன் வரல. ஓகே. அண்ட் தென் பாஸ்கி வந்திருந்தாரு. ஓகே. பாஸ்கியோட என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல நடந்த ஆண்டனின்னு ஒருத்தர் வந்து சதீஷ் ஒரு பேரு, சதீஷ் வந்திருந்தாரு. நிதின் சத்யா அவரோட ஒரு படம் பண்ணியிருந்தேன். சோ அவர் வந்திருந்தாங்க. இவரு ஸ்ரீதர் வந்திருந்தாரு. என்னோட 2-3 சீரியல்ல அவர் தான் பேரா நடிச்சிருக்காரு. ரொம்ப பாவம். அவர் வச்சவே சொன்னாரு, நானாலும் பரவாயில்ல ரியல் லைஃப்ல தான் பேரா நடிக்கிறேன், இவர் பாருமா அப்படின்ட்டாரு. அப்படி ஸ்ரீதர், ரேகா சுரேஷ் இருந்தாங்க. இதுல வந்து வந்த உடனே உங்களை வந்து பெஸ்ட் விஷஸ் ரொம்ப, அதாவது இமோஷனலி கைப்பிடிச்சு ஒரு விஷ் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. ஏன்னா they treat you like a baby. ஏன்னா நம்ம கூட வேலை செஞ்ச குழந்தை கல்யாணம் ஆகுது அப்படின்ற ஒரு அந்த இமோஷனல் டச் அப்படியே பிடிச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப இமோஷனல் ஆனது உங்களோட திருமணத்துல யாரு? ரொம்ப இமோஷனல் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நான் அவங்கள பார்த்து ரொம்ப இமோஷனல் ஆயிட்டேன். என்னோட டான்ஸ் டீச்சர் ஒரு 14-15 இயர்ஸா அவங்கள்ட்ட டான்ஸ் கத்துக்கிட்டு இவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம போறோமே அப்படின்னு அந்த நிமிஷத்துல தான் ஜஸ்ட் ஸ்ட்ரக் மீ. ஐயோ இவங்களை விட்டு நம்ம போறோமா, இங்க வந்து இனிமே நம்ம டான்ஸே ஆட முடியாதா அப்படின்னே tears just started flowing அவங்கள பார்த்த உடனே. பரதநாட்டியம் டான்சர். ஓகே. ஆனா இவ்ளோ டாம் பாய்ஸான பொண்ணு குத்து டான்ஸ் எதுக்கு 14-15 வருஷம் கத்துக்கிச்சுன்னு யோசிச்சேன் நானு. பரதநாட்டியம் தான் கத்துக்கிட்டீங்க. பரதநாட்டியம் கத்துக்கிட்டு குத்து டான்ஸ் போடுவீங்க. ஓகே. பட் ஒரு பரதம் பெர்ஃபார்மர் நீங்க அவங்க பரதநாட்டியம் பெர்ஃபார்ம் பண்ணி பாத்திருக்கீங்களா? பார்த்ததே இல்ல. ஓ, I don't think we just நீங்க ஏன் ஜோடில ஆட கூடாது? நான் எதுக்கு ஜோடில ஆட கூடாது? இந்த சேனல் நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஏன் இந்த மாதிரி கேள்வி கேக்குறீங்க? நான் ஜோடி சமந்தா சொல்றேன் நாங்க. அப்படியே ரோலிங்ல கேக்குறாங்க, சொல்லுங்க பார்க்கலாம் பதில். ஏன் ஜோடில ஆட கூடாதுன்னு? why not? why not? ரைட் மாட்னாரே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க வந்து obviously in this marriage a lot of lovely things that have been shared between the two of you. பட் திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகு ஆல்ரெடி 6 மாசம் உங்களுக்கு ஒருத்தர் தெரியும். ஸோ அந்த ஹனிமூன் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்படி பக்காவா பிளான் பண்ணி நம்ம அந்த இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல போனோம்னு நம்ம இதெல்லாம் பண்றோம், அதை அங்க போய் பாக்குறோம், இதை இங்க போய் பாக்குறோம், ஒரு ஃபுல் ஐட்டனரி எல்லாம் பிளான் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? ஐடியல் கப்பல் அதான் பண்ணிருப்பாங்க. நீங்க ஆனா உங்களுடைய முகத்துல இருக்கிற வருத்தத்தை பார்த்தா அந்த மாதிரி வருத்தம்லாம் ஒண்ணும் இல்ல. இவங்களோட என்ன ப்ராப்ளம்னா, இவங்க she doesn't give me an opportunity to surprise her. அது வந்து எல்லாமே ப்ரீ என்ஜினியர் பண்ணி, இல்ல டே 1 இங்க தான் போறோம், டே 2 இங்க, டே 3 இங்க. லைக் என்னையா இது, இந்த மாதிரி இருக்கு. ஒரு பொண்ணு தன்னோட ஹஸ்பண்ட் வந்து அவளை சர்ப்ரைஸே பண்ண முடியாத ஒரு முயற்சி. சார் நாங்க ஷாக் ஆக விரும்பல சார், அதனால சர்ப்ரைஸ் வேணாம்னு சொல்றோம். எக்ஸாக்ட்லி. பட் there has to be some element of surprise. But okay, before the wedding itself நமக்கு தெரிஞ்சு போயிடுது நம்ம எங்க போறோம், என்னெல்லாம் பண்ண போறோம்னு. சோ அது சர்ப்ரைஸா? எங்க போனீங்க அப்புறம்? We went to Malaysia. Okay. So we spent about 10 days there. Okay. So மலேசியால எல்லாரும் என்னன்னா கோலாலம்பூர், லங்காவின்னு பார்த்துட்டு வந்துருவாங்க. So but we actually did things a little differently. We obviously went there also. ஆனா ஒரு ரொம்ப அழகான ஒரு ஐலண்ட் ரிசார்ட் called as Pancor Lot, அங்க நாம போயிருந்தோம். I think அதுதான் நம்ம ஹனிமூனோட ஒரு ஹைலைட். Beautiful place. Lovely place. Perfect. பட் அந்த ஹனிமூன்ல வந்து ஃபுல்லா அட்வென்ச்சரஸ் விஷயங்கள்லாம் பண்ணிட்டு சண்டைலாம் போட்டு மலேசியன் கவர்மெண்ட் கால் பண்ணி சொன்னாங்க. அப்படியே வெரி குட். சே அவ்வளவு எம்பசில ஸ்டாம்ப் போட்டு கொடுத்தாங்களாமே, அப்படியே ஸ்டாம்ப் போட்டு கரகரன்னு கீறி கொடுத்தாங்களாமே. இல்ல நிறைய சண்டை, because அரேஞ்ச் மேரேஜ் அப்பதான் வந்து ஒரு க்ளோஸ் ப்ராக்ஸிமிட்டில இருக்கு. டூரிசம் அண்ட் இமிகிரேஷன் பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்ல. சோ அது வந்து ஒரு ட்ரையல் பை ஃபயர் மாதிரி ஹனிமூன் வந்து ஒரு கோச்சிங் கேம்ப் மாதிரி ஆயிடுது நமக்கு. சோ எப்படி நிறைய நேரம் ஊட்டி போட்டீங்களோ? No, not really. Both ways. Sorry baba, please. ரொம்ப சண்டை, ரொம்ப சண்டைங்க. அம்மா சண்டை. இவங்க வந்து அவ்வளவு சண்டை போடுவான்ட்டு எனக்கு அப்ப தெரியாது.
ஐயோ இவரு என்ன இவ்வளவு சண்டை போடுறாரு இதெல்லாம் நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணலையே, ஏன் இங்க வந்து பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்களா? அதனால பயங்கர ஆர்கியூமெண்ட்ஸ் இன்ஃபேக்ட் நான் இந்த எதுக்கும் அது ஹனிமூன்ல அழுததெல்லாம் பண்ணீங்களா? அதெல்லாம் இல்ல. நீங்க அழுதீங்களா? நோ 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 ஆஃப் கோர்ஸ். இல்ல கேட்டுக்கிறது நல்லது தானே. எஸ் எஸ் ஷூர் ஷூர். Alright, so ரெண்டு பேரும் நல்ல சண்டை போட்டிருக்கீங்க. பட் கண்டிப்பாக அந்த ட்ரைனிங் கேம்ப்ல இருந்து நீங்க திரும்பி வரும்போது you were much more mature. Yes, this is marriage ன்னு முடிச்சிட்டு வந்தீங்க. அது ஹனிமூன் லெஸ் பூட் கேம்ப் மோரா இருந்தது. சோ இந்த வாழ்க்கைங்கற ஒரு போராட்டத்துல நாமளும் we will also fight well. அப்படினா திரும்பி வந்தீங்க. மாத்தி ட்ரைனிங் கேம்ப் மாதிரி ஆயிடுச்சு. சண்டை போடுறேன், நான் இப்படி சண்டை போடுவேன். ஓ நீ இப்படி சொல்வியா, அப்ப நான் இப்படி சொல்வேன். அப்படியே போயிட்டு இருந்தது. அப்படிதான். நீங்க எதிர்பார்க்காத ஒரு gift உங்களுக்கு ஹனிமூன்ல அவர் ஏதாவது கொடுத்தாரா? ஹனிமூன்ல இல்ல, ஆக்சுவலி கல்யாணம் ஆயிட்டு that night it was a beautiful surprise. He gave me a platinum ring. அட்ரஸ் அக்க நீங்க நகை கடை வச்சிருக்கீங்களா? பிரேஸ்லெட் கொடுக்குறீங்க, பிளாட்டினம் ரிங் கொடுக்குறீங்க. அந்த பிரேஸ்லெட் பிளாட்டினமா இருக்குல. சோ இது வந்து பிளாட்டினமா இருக்கணும் அப்படினு like that was a super surprise. ஆமா நான் உங்களுக்கு கரெக்ட்டா கண்டுபிடிச்சேன் நானு. பிரேஸ்லெட் வாட் a surprise, பிளாட்டினம் ரிங் வாட் a surprise, ஹனிமூன் வாட் a surprise. அது ஹனிமூன் மட்டும் வாட் a surprise மாதிரி சொல்றாங்க. ஓகே சோ பட் எனிவே இவங்களுடைய ஒரு பேம்பர்ட் சைல்ட் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு இல்லையா? சிங்கிள் சைல்ட்னாலே டிபிக்கலி ஒரு பேம்பர்ட் சைல்ட். அவ்வளோ பேம்பரிங் பிஃபோர் தி மேரேஜ் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளோ பூந்து விளையாடுது? நாட் ரியலி. அது வந்து அவங்களுக்கு என்னன்னா அது பூட் கேம்ப்னு சொன்னது இட் வாசன்ட் ஐ வாசன்ட் தி அலோன் சஃபரர் இன் தட் ப்ராசஸ்னு வெச்சுக்கோங்களேன். இவங்களும் நிறைய கத்துனாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. எக்ஸாக்ட்லி. அது இட் ஹஸ் டு வொர்க் டூ வேஸ். Both ways, இல்லையா? ஆமா. சோ இவங்க வந்து she is a much more better person. என் ஃபேமிலியில I am the eldest son. So definitely எனக்கு ஒரு தகுந்த ஒரு மனைவியா she does very well at work and at home too. Very nice. நீங்க என்ன gift கொடுத்திருக்கீங்க அவருக்கு? ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்தது. So he turned கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷத்துக்கு பிறகு? இல்ல 1 monthலயே வந்துச்சு. 1 month குள்ள 29th birthday வந்தது. Okay. I gave him 29 gifts. இந்த 29th பர்த்டே வரைக்கும் தான் 29 gifts கொடுப்போம். அந்த 30 தாண்டோன அதெல்லாம் மறந்துருது. 30th க்கு அப்புறம் அவ்வளவுதான். ஏன்னா நானும் அதுதானே பண்ணேன். 29th gift 29 gifts கொடுப்போம். ஆனா அதோட நின்றுடுவாங்க. அதுக்கப்புறம் இம்ப்ரோவைசேஷனே கிடையாது. கரெக்ட். அதுல வந்து மெயினா ஒரு BlackBerry phone வாங்கி கொடுத்தேன். ஓகே. இப்போ 29 gifts கொடுத்தீங்களா? ஆண்களுக்கு பொதுவாவே gifts கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். திரும்ப ஹேங்கி, சட்டை, பெல்ட், பேண்ட் இந்த மாதிரி விஷயங்களே தான். ஐட்டம் கூட வாங்கி தரல. அந்த 29 gifts ஞாபகம் இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. ஓகே. வந்து பீஸ் தி ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த BlackBerry phone. Okay. And then there was some unmentionables that I can't say. Okay. Unmentionables ன்னு ஒரு 2. அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரோல் இருந்தது. ஓகே. பாக்ஸிங் gloves எதுக்கோ வாங்கி கொடுத்தாங்க. பாக்ஸிங் gloves. Understand why? தப்பு பண்ணா தானே மூக்க குத்திக்கிறதுக்கு தான். இல்ல நானும் யூஸ் பண்ணல இவங்களும் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் clothes இருந்தது. then ஒரு pen. ஓகே. Some sports items, or a fish bowl with some fish in it. With some fish because up on the time I thought he really likes animals and pets. They still have the fish? No. இந்த ரோமியோ and ஜூலியட் ரெண்டு fish போட்டு கொடுத்தீங்களா? இல்ல ஒரே ஒரு fish தான் இருந்தது. ரெண்டு fish இருந்ததா? fish இருந்தது. பாத்தீங்களா? well சாமந்தா லைக் ஐ செட் நீங்க வந்து மீடியால இருந்திருக்கீங்க. பட் மீடியால ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா யாருக்கு என்னைக்கு ஷூட் இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னைக்கு யாருக்கு ஒர்க் இருக்கும் அவங்களால வர லாஸ்ட் மினிட் வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்துல போக முடியாம நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி வெரி க்ளோஸ் டு யூ பட் வர முடியல அப்படின்னு ஒரு சில பேர் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி மிஸ் பண்றீங்களா யாரையாவது? யா நிறைய பேரால வர முடியல. நோ பர்టిక్యులர் ஆர்டர் பாலாஜி. டாடி பாலாஜி he couldn't come. I think அவர் டிராவலிங்ல இருந்தாரோ என்னன்னு தெரியல. ரொம்ப மிஸ் பண்ணேன் அவரை. ஓகே. மகாலட்சுமி she is one of my really close friends. ரொம்ப சீக்கிரமாவே we became close. ஓகே. சோ அவங்களாலயும் வர முடியல. and of course தேவ் ரொம்ப வருவாருன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவர் வரல லாஸ்ட்ல. பட் அவரால சேர்ந்த நண்பர்கள்லாம் வந்தாங்க. சோ அவர் ரெப்ரசன்டேஷன் அனுப்பிச்சு விட்டாரு. பட் அவர் வரலன்றது கொஞ்சம் அந்த குறை இருந்தது. ஓகே. அப்புறம் சூசன் வந்து வரவே மோசம். ஆமா அந்த மேடம் எப்பவுமே பிஸி தான் அவங்க. எப்ப கேளா பிஸின்றுவாங்க. அதனால அவ வரல. ஓகே. and Bablu was also was like a brotherly இது அப்போ he used to like அப்போ இருந்த டைம்ல when I was மீடியாவா இருக்கட்டும் இது he used to share a lot of things adviceன்ற பேர்ல. so I used to value whatever he said. but அப்போ வந்து அவர் மலேசியால அவரோட படத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருந்தபோது பப்ளுவாலயும் வர முடியல. ரைட். so இவங்களால சரி பட் நம்ம வீட்டு கல்யாணம் டீம் வந்து உங்களுக்காக ஒரு குட்டி சர்ப்ரைஸ் நாங்க வச்சிருக்கோம். a little magic
ஓகேங்களா எப்பவுமே ஸ்கிரீன் பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும் I'm going to get you to close your eyes okay and seriously close your eyes okay no cheating ரெண்டு பேருமே close your eyes நீங்க என்ன டைமண்ட் நெக்லஸ் வாங்கி ஆமா ஆமா ஐயா வாட் an ஆசை ஒருத்தர் bracelet கொடுப்பாங்களா ஒருத்தர் மோதிரம் கொடுப்பாரா இவன் நாங்க டைமண்ட் நெக்லஸ் கொடுக்கறோமாக்கோ so time now count 10 okay keep your eyes closed and 10 முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆக போகுது no cheating okay okay don't do it for me do it for Ready, yourself 10 9 8 7 6 5 4 3 2 and 1 எப்பவுமே பிஸியா இருக்கற யார் உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப பிஸி எப்பவுமே பிஸி அந்த மேடம் சூசன் சூசன் உங்களுக்காக இந்த செட்ல வந்திருக்காங்க Oh my God. Oh, thank you so much. Oh, this is seriously. If I can hear your heartbeat here. Please take your seat, Susan. உட்காருங்க. How is the surprise? பிஸி மேடம் ஃபைனலி அவங்க பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டீங்க அவங்கள நாங்க எப்படிலாம் வேனுக்குலாம் காசு செலவு பண்ணி கடத்திட்டு வந்திருக்கோம்னு எங்களுக்கு தான் தெரியும் இவங்க கடத்திட்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி சீரியஸ்லி பிஸி மேடம் பட் ஆல் வி செட் இஸ் ஷாவந்தாக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் நீங்க அவங்க கல்யாணத்துக்கே போகல நம்ம வீட்டு கிளம்பல அவங்க ஃபீச்சர் பண்ணும்போது நீங்க வரணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க லீவ் போட்டு வந்திருக்கீங்க ஆபீஸ் எல்லா விஷயங்கள்ல இருந்து லீவ் போட்டுட்டு நான் வருவேன் அப்படின்னு ஒரு நைஸ் பிரிட்டி bouquet of flowers வாங்கிட்டு உங்களுக்காக வந்திருக்காங்க வெரி ஸ்வீட் ஆஃப் thank you so Thank you much so much. Actually, Susan வந்து we got very close. இப்போ 60 நொடியில அந்த பயங்கரமா அவங்க நான் எலிமினேட் ஆனபோது அழுது கிழுது சோ எங்களோட க்ளோஸ்னஸை இன்னும் க்ளோஸ் ஆக்கி விட்டுருச்சு விஜய் டிவி பார்த்தாலும் சூசன் உனக்காக எவ்வளவு அழுதுச்சுமா நீ என்னமா ஃபீலே பண்ண மாட்டேங்கிற அந்த பொண்ணு அப்படியே அழுது நீ எலிமினேட் ஆனா அழ மாட்டேங்கிற பாத்தியாமா இப்ப கூட என்னது நான் சர்ப்ரைஸ் இந்த பெஸ்ட் விஷஸ் கொடுத்துட்டு இருக்கறவங்க கல்யாணத்துக்கு வராதவங்க எல்லாம் அந்த சர்ப்ரைஸோட லீக்ல ஒரு உங்களுக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னா டைமண்ட் நெக்லஸ் கொடுக்க போறீங்களான்னு கேக்குது நான் என்ன பண்றது even more precious for sure thank you எப்படிலாம் சொல்லி சமாளிக்கறாங்க பாத்தீங்களா சூசன் சோ சூசன் நீங்க ரொம்ப மிஸ் பண்ணீங்களா இவங்க கல்யாணத்துக்கு போறது ரொம்ப யா சீரியஸ்லி ரொம்ப அந்த யூ வெரி சேட் யூ வெரி பிஸி அன்னைக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மறந்துட்டீங்க இல்ல கார்டு வரல அப்படி இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன் என்னோட லைஃப்ல I met her like few years back, say about 6-7 years back. Devan எங்களோட mutual friend Devan Ekampram. நான் தேவன் இவங்க தேவன் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் and I met her she was like very lean okay opposite உடுமா அதுக்கப்புறம் எங்க மீட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு விட்டாச்சு அதுக்கப்புறம் விஜய் டிவி எல்லாம் என்ன சொல்ற பழைய நட்பெல்லாம் சேர்த்து வைக்குது and I met her I mean இவள ஃபர்ஸ்ட் பாக்கும்போது நான் பார்த்துட்டு அப்படியே போயிட்டேன் அப்புறம் when people said this Samantha I was like what இவங்கள பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஒருத்தர் நான் சொன்னேன் இல்லையா வேலூர்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் மைன் அந்த ஹீரோனோட இவங்களும் ஒரு படம் பண்ணிருந்தாங்க நானும் அப்போ அவரோட நடிச்சிட்டு இருக்கேன் சோ சூசன் பத்தி ஆல்மோஸ்ட் எல்லாமே எனக்கு தெரியும் அவங்க எப்ப பாரு இவங்க ரெண்டு பேரும் போன்லயே கொஞ்சிட்டு இருப்பாங்க சூஸ் மை ஃப்ரெண்ட் அவ சொல்லுவா சரியா I had met her but அப்போ I was able to relate அதுக்கப்புறமா I called her for the wedding but அப்போ we were not this close is what yeah we were not this close but still I couldn't make it பட் அந்த டைம்ல வந்து நீங்க உங்களுடைய திருமணத்துக்கு போயிருந்தீங்கன்னா இவங்க முகத்துல எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குமோ அதை விட 4 மடங்கு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் I'm very sure அதை விட ரொம்ப ஜாஸ்தியாவே இப்போ இருக்கு because we become more close yeah so I hope this was a good surprise for you and we made up for a big gift alright உங்களுக்கு சூசன் தெரியுமா இப்போ முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க அதனால தெரியும் yeah definitely now I can see now you can see her yes alright so please meet Dittu who's that's her trademark you're not supposed to use இல்லங்க அப்படிலாம் நீங்க சொன்னா நான் யூஸ் பண்ணாமலாம் இருக்க மாட்டோம் இங்க வந்தா நான் என்ன வேணா யூஸ் பண்ணுவோம்னு வெச்சுக்கோங்க okay alright thank you so much for coming over but இந்த மொமெண்ட் வந்து இன்னும் precious ஆகிறதுக்காக we've got one more little surprise for you like I promised you உங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான gift இருக்கு இந்த மொமெண்ட் உங்களுக்கு கேப்சர் பண்ணி கொடுக்க போறேன் so Adit I'm going to request you to be a gentleman and நீங்க இந்த சைடு வந்துருங்க ஏமா நீ அந்த பக்கம் போய்டுங்க and Susan நீங்களும் கிட்ட வந்துருங்க so I get a nice picture of the three of you together so say cheese all right so here is a beautiful moment உங்களுக்காக for all the three of you to keep together அந்த photograph அழகா நீங்க கேமராக்கு காட்டணும் there you go okay yeah all right Susan thank you so much one more time but உங்கள் சார்பாகவும்
அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஃபியூஜி ஃபிலிம் வழங்கும் இன்ஸ்டாக்ஸ் 210 வழங்கும் இந்த கேமரா உங்களுக்காக வெரி ஸ்பெஷல் கிஃப்ட். திஸ் இஸ் ஃபார் யூ. Thank you. அண்ட் உங்கள் சார்பாக ஐ திங்க் யூ லைக் டு கிவ் ஹர் a nice hug. Thank you so much Susan for coming. Means a lot. All right, so a whole host of wishes, நிறைய பேருடைய ரொம்ப ஸ்பெஷலான wishes and Susan in reality with this beautiful bunch of flowers. I hope the surprise was good enough உங்களுக்கு. And இந்த மாதிரி நீங்க எங்களை சர்ப்ரைஸ் பண்ணாம இருப்பீங்க அடுத்த ரவுண்ட்ல. the compatibility சுற்றுல வந்து how much you know each other அப்படின்ற ஒரு விஷயம் நாம பார்க்க போறோம். அதனால கணவர் மனைவி ரெண்டு பேரையும் சில கேள்விகள் கேட்டுட்டு அந்த கேள்வி பதில்கள் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குதுன்னு பார்க்க போறோம். உங்க கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் பண்ண போறோம். பட் அதற்கு முன்னாடி நம்ம எடுக்க போறது ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். Powered by Cardia Life, Perfect Care. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். Powered by Cardia Life, Perfect Care. வெரி ஸ்வீட்டான கப்பல். சர்ப்ரைஸ் அளவே இல்லாம கத்துன்னு கத்துனாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாமந்தா. அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஐ திங்க் யூ கைஸ் ஹோப்ஃபுல்லி லைக் தி பிக்சர் ஆல்சோ. அண்ட் பட் லைக் ஐ செட் கம்பேட்டபிலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 2 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்க திருமணமாகி. ஹனிமூன்ல கூட நாங்க பூட் கேம்ப் மாதிரி தான் இருந்தோம். எதுக்குன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டர் ஆகும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட விளைவு தான் என் கையில இருக்கு. ஸோ மனைவியை கேட்ட சில கேள்விகள் இப்போ கணவரை கேட்க போறோம். அந்த கேள்விகளுக்கு அவங்க நீங்க என்ன பதில் சொல்றீங்க அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்றத டாலி பண்ணி பார்க்க போறோம். லெட்ஸ் see the level of compatibility. முதல்ல உங்க மனைவியை கேட்ட கேள்வி ஆல் தி பெஸ்ட்ங்களா? ஒழுங்கா சொல்லிடு அப்படின்னு அதுதான் சேம் டு யூன்னு சொல்றேன். ஆல் ரைட், உங்க மனைவி கிட்ட கேள்விகள் உங்களுக்கு கேட்க போறோம். கேட்டது நீங்க வந்து பதில்கள் சொல்லணும். அது மேட்ச் ஆகுதான்னு பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन. உங்க கணவர் அடிக்கடி மறக்கிற 2 விஷயங்கள் என்னென்ன? I forget people's names. I'm very bad with names. Okay. And my house keys? House keys. Okay. So வீட்டு சாவியும் மறந்துடுவாரு and மக்களுடைய பேர் மறந்துடுவாரு. பட் ஒரு நாளும் நீங்க வீட்டுக்கு கிளம்பும்போது பொதுவா மறக்கிற பொருட்கள்னா எதுவாக இருக்கும்? House key, cell phone. Stuff like that. Yeah. All right. Stuff like that. அவங்க வந்து கம்ப்ளீட்டா வேற ஜானருங்க. நீங்க வந்து ஆக்ஷன் போயிட்டு இருக்கீங்க. அவங்க ரொமான்டிக் காமெடில போயிட்டு இருக்காங்க. Very nice. Okay. கண்ணாடியும் பர்சன்ட்டாங்க அவங்க. கண்ணாடியும் stuff like that னு சொன்னேன்ல. So the stuff like thatல அந்த கண்ணாடி பர்சன் இது வந்து இந்த கிஃப்ட்ஸ்ல வந்து அன்மென்ஷனபிள்ஸ் இருந்தது பாருங்க. அது மாதிரி ஆயிடுச்சு. வெரி குட். உங்க ஹஸ்பண்ட் எந்த ஹீரோனோட நடிக்க வச்சா சந்தோஷப்படுவாரு? Is this new actress who acted Priya Anand, I think that's. Priya Anandங்களா? அவங்க கூட நடிச்சா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. That's what she would have said. Because I've always told that, you know, அவங்க ஸ்கிரீன்ல வரும்போதெல்லாம் அவங்க பார்க்கிறதுக்கு அழகா இருக்காங்கன்னு. பிரியா ஆனந்த் கண்டிப்பா ஆசைப்படுவாங்க. அது எனக்கு தெரியும். நீங்களும் அதே பதில் தான் சொல்லிருக்கீங்க. உங்க மனைவியும் அதே பதில் தான் சொல்லிருக்காங்க. வெரி குட். ஓகே, உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு வாங்கி கொடுத்த மிக மொக்கையான gift அப்படின்னு உங்களுக்கு கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொல்லிருப்பாங்க? அந்த மாதிரி எல்லாம் நான் எதுமே வாங்கி கொடுத்தது இல்லையே. இது ரோல் ஆவறதுக்கு முன்னாடி போட்ட பிட்ல கேட்ச் பண்ணிட்டீங்க. Yes, but honestly I don't really think I've given her a மொக்க gift. பட் நீங்களே வந்து சரி வாங்கி கொடுக்கிறதுக்காக ஒன்று வாங்கி கொடுக்கணும்னா எந்த கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும்? Real waste of money. Roses. Flowers. நிறைய தடவை மொக்கையான gift. No, maybe once or twice. அதுக்கு அப்புறமா எனக்கே மனசு கேட்கல வாங்குறது நிறுத்திட்டீங்க. வாங்குறது. All right, but I think 2 on 3 is a very very good score. In fact உங்களோட கான்ஃபிடன்ஸ்க்காக உங்களுக்கு 2.5 on 3 கொடுக்குறோம் நாங்க. Very very nice. Now உங்க கணவர் கேட்ட கேள்விகள் அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு, நீங்க சொல்ல போற பதில் மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேங்களா? சாமிலா கும்பிட்டுக்கோங்க. All right, உங்க வைஃப் ஆக்ட் பண்ணதுலயே உங்களுக்கு மிகவும் பிடித்தது எந்த சீரியல்? சாந்தி நிலையம். Water compatibility. Water compatibility வைஃப்க்கு தான் தெரியுது உங்களை பத்தி. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல நீங்க அவுட் ஆயிட்டீங்களே. Stuff like that னு சொன்னாங்க. இது ரொம்ப ஓவர். The next question. I really enjoyed it. All right, உங்க வைஃப் நடித்ததுலயே உங்களுக்கு மிகவும் பிடித்த கேரக்டர் எது அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம். அவர் என்ன சொல்லிருப்பாரு? 2-3 இருக்கு, பட் I would say கோனிகா அப்படின ஒரு கேரக்டர் பண்ணேன்.
அந்த சீரியல்ல யா அந்த கேரக்டர் தானுங்களா நீங்க தான் சொன்னீங்களா yes, correct, correct. எஸ் அதான் தெரியுது அப்சல்யூட்லி ஓகே வெரி வெரி நைஸ் உங்க அம்மா சமையல் இவருக்கு அதிகமாக பிடிக்குமா இல்ல உங்களுடைய சமையலா யோசிச்சு சொல்லுமா நீங்க விரல்ல இந்த விரல் காட்டுறது பாவனை காட்டுறது அதெல்லாம் விட்டுருங்க வீட்ல நீங்க சொல்லுங்க இருக்கு யார் பேர் அதான் so, ஏன் சமையல் தான் உங்களுடைய சமையலா இல்ல உங்க மாமியாரோட சமையலா யோசிச்சு பாத்துக்கோங்க இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே திருப்பி நீங்க பெங்களூர் போய் ஆகணும் உங்க மாமியார் வீட்டுக்கு Exactly. இல்ல கேமரா முன்னாடி வேணா அம்மா சமையல்னு சொல்லிருப்பாரு இல்லாட்டி என் சமையல் தான் உங்க சமையல் தான் ஆமா ஆனா உங்க கணவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா ரெண்டு பேரும் டாரா ஆமாங்க இந்த விஷயம் You have to give her that point. நோ அது நாங்க எக்ஸ்ட்ரா ஒரு லைன் எஸ்கேப் போட்டதுனால பட் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆன்சர் தான் கொடுத்துருக்காரு இல்லையா மூணாவது கேள்வி த ஃபைனல் கொஸ்டின் உங்க ஒய்ஃப் சீரியல்ல அழற மாதிரி உங்க முன்னாடி நேரா அழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணி சமாளிப்பீங்கன்னு கேட்டோம் அவர் வீட்டை விட்டு வெளில போயிடுவாரு ஏய் எப்படி சமாளிப்பேன்னு எப்படி கேட்கலாம் சமாளிப்பாங்கன்னு தான் கேட்டாரு இல்ல அவர் சொல்றீங்க அவர் அப்படி கூட சமாளிக்கலாம்ல நீங்க கிளம்பின உடனே அப்பாடா இவர் போயிட்டாரு அவர் யூசுவலா ஹி திங்ஸ் தட் அது சண்டை போட்டா அழுதா என்ன சமாதானப்படுத்துவாரு அவ்வளவுதான் வெளியில கூட்டிட்டு போவாரு மேபி வெளியில கூட்டிட்டு போவாரு மால்ஸ் எங்கயாவது கூட்டிட்டு சார் நீங்க அப்படிலாம் ஷாக்காலாம் இருக்காதீங்க அவங்க தான் சொல்லணும் பதில் நான் எப்படி சமாதானப்படுத்துவேன் அப்படிலாம் சொல்ல நான் எப்படி சமாதானப்படுத்துவேன் எப்படி அப்படின்லாம் கேட்க கூடாது அவங்களே சொல்லுவாங்க ஆனா what is my biggest talent எப்படி சமாதானப்படுத்துவாரு விட்டுருங்க பதில் முடிஞ்சிச்சு டைம் எக்ஸ்பயர்ட் பேசியே சமாதானப்படுத்துவாரு டைம் எக்ஸ்பயர்ட்னு சொன்னதுக்கு இல்ல அப்புறம் தான் இல்ல அதெல்லாம் இல்ல சொன்னேன் no 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 she got ஆல்ரைட் it right. பட் வெளியே கூட்டிட்டு போவாரு வீட்டை விட்டு போயிடுவாரு என்ன தனியா விட்டுருவாரு அப்படிலாம் சொல்லி டைம் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு இவர் வேற யூ வாட் இஸ் மை பிகெஸ்ட் டேலண்ட் ஆக்சுவலி இல்ல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா நான் ரொம்பலாம் அழ மாட்டேன் சோ அந்த கேள்வி வந்து பட் இவர் தான் சொல்ற ரொம்ப அழுவாங்களா இல்லையா உங்களை தான் அழ வைப்பாங்க Okay, can't say but Can't say. அழுததில்ல but yes நான் ரொம்பலாம் அழ மாட்டேன் ரொம்ப அழ மாட்டீங்க unless it's really an emotional situation but I think ரெண்டு பேருமே on an average வந்து 213 வாங்கிருக்கீங்க 2 years of marriageக்கு அது வந்து ஒரு brilliant is good, score தான் yes. it's a very good score that's almost like 80% of 3 questions 77% வாங்கிருக்கீங்க 77%, yeah. பரவாயில்லைங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டீங்களே yeah why not very nice super all right so ஒரு யங் பாய்ஸ்டர்ஸ் கப்பிள் நீங்க வந்து 2 on 3 வாங்கியிருக்கீங்க ரெண்டு பேருமே அண்ட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹனிமூன் வந்து கம்ப்ளீட் பூட் கேம்ப் மாதிரி இருந்ததுனால உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஹனிமூன் பிளான் பண்ணிருக்கோம் ஸோ வாங்க ப்ளீஸ் கலெக்ட் யுவர் வெரி ஸ்பெஷல் கிஃப்ட் ஸ்டர்லிங் ஹாலிடேஸ் வழங்கும் 3 days and 2 nights உடைய ஸ்டே உங்களுக்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் யுவர் செகண்ட் ஹனிமூன் அண்ட் சாப்பாடு பிரியர் ரெண்டு பேருமே ஐ திங்க் யூ லவ் யுவர் ஃபுட் யா ரொம்ப என்ஜாய் பண்றவங்க உங்களுக்கு நல்லா சாப்பாடு வழங்கும் 10,000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் ஹாப்பி ஆப்பம் ஹேண்ட்போ ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் வழங்கும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர் லைக் ஐ செட் ஒரு யங் அண்ட் பாய்ஸ்ட்ரஸ் அண்ட் வெரி ஹாப்பி கப்பல் ஒரு டாம் பாயிஷ் பெர்ஃபெக்ட் லுக்கிங் பிரைட் அண்ட் இன்னொரு பக்கம் வந்து எத்தனையோ கனவுகள் கொண்ட ஒரு மாப்பிள்ளையோடைய பெர்ஃபெக்ட் யூனிசன் நட்சத்திரங்கள் எனக்காக வேலை செய்யுது அப்படின்னு நினைச்சது மை வைஃப் இஸ் மை லக்கி சாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றது கிடையாது அதை நீங்க சொல்லி இனி வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கும் ரெண்டு பேருக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள் இந்த நிகழ்ச்சியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக அண்ட் 2014 முதல் கப்பல் நம்ம வீட்டு கல்யாணம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க நீங்க தான் ஸோ உங்களுடைய நட்சத்திரங்கள் எங்களுக்கும் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எங்களுக்கும் இன்னும் பல செலிபிரிட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய சுவாரஸ்யமான திருமணங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்ன்ற ஆசையோட we'll thank you once again thank you so much இன்னும் ஒரு சூப்பரான செலிபிரிட்டி கப்பல் அண்ட் அவங்களுடைய சுவாரஸ்யமான திருமணம் அதுல நடந்த அழகான விஷயங்கள் எல்லாத்தையும் அடுத்த வாரம் பார்ப்போம் until then it's me Ashna saying tata bye bye இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம் powered by Cardia Life perfect care